பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை என்று நெய்வேலி இந்திரா நகர் குருசேகரத்திலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அதிகமாய் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் காலங்களில் the beautiful Christmas gift that he has given me today to be here, to be blessed by the pastor and to be with you all. இந்த நேரத்திலே கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக இந்த நாள் நான் இங்கு நிற்பதற்கு காரணமாயிருக்கும் உங்கள் சபை போதகர், நம்முடைய போதகர் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தான் முதல்ல சொந்தமானவங்க, எல்லோருக்கும் சொந்தமான மிகவும் அருமையான the well talented and most loving soul in ALC pastors Reverend விமலா பிரசன்ன ஐயரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயரம்மாவுடைய வாழ்த்துதலுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் மிக அருமையாக அழகாக ஒரு போதகர் வாயிலிருந்து வருவது மிகவும் ஆசீர்வாதமாய் நான் கருதுகிறேன். ஏன்னா நாம் வளர்ற இடங்களில் நம்மை பார்த்தவர்கள் அவர்கள் முன்பாக நாம் சாட்சியாய் நிற்கும் பொழுது அது மிகவும் பெரிய ஆசீர்வாதம். எவ்வளோ கோல்டு மெடல், எவ்வளோ சம்பளம், இல்லை எவ்வளோ வீடு, எவ்வளோ நகை வாங்கினாலும் இதற்கு ஈடு இணையான ஆசீர்வாதமும் சந்தோஷமும் எதுவும் இல்லை. ஐயரம்மா உண்மையாலுமே எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்களுடைய காலங்கள் கார்மேல் திருச்சபையில் இருக்கும் பொழுது I was so young to meet a young pastor. She was also young. அப்போ ரொம்ப யங்காக துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அந்த 2 காலில் 2 சாக்ஸ், அதை மறக்கவே முடியாது. ரொம்ப நீட் ட்ரெஸ்ஸிங், எப்போவுமே கொண்டையில் அந்த அங்கி போட்டு வெரி வெல் ட்ரெஸ்ட். அந்த ஐயரம்மான்னு பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் மிக்க ரொம்ப அழகான அந்த சாக்ஸோட அந்த ஆலயத்துக்குள்ள அவங்க ஓடுறதும் ஆல்டருக்குள்ள இருக்கிறதும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நாங்களாம் பார்த்து ரசித்த காலங்கள் அது. முக்கியமாக ஐயரம்மா சொன்னபடி என்னுடைய கல்யாணம் அவங்க இருந்த பீரியடில் தான் நடந்தது, 2013. அதில் அவங்களாலேயும் மறக்க முடியாது, எங்களாலேயும் மறக்க முடியாது. ஏன்னா என்னோட மேரேஜ் என்னோட மம்மி டாடி அவ்வளோ ஹாப்பியோட பயங்கர சந்தோஷமாக ஒரு அக்கேஷனும் ஐயரம்மா ஐயரவர்களை வைத்து தான் நடத்தினாங்க. அப்போது ஜெயபதி டேனியல் பாஸ்டரும் விமலா ஐயரம்மா தான் எங்கள் சபையின் போதகர்களாக இருந்தாங்க. ஒன்று அவங்கள வச்சு ஒரு அக்கேஷன் அங்கே போய் கேட்டு இதில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ நம்ம திருமணத்தில் ஓத்து கொடுப்போம் இல்லையா, உறுதிமொழி சொல்லணும், அப்போ பதில் சொல்லணும், அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பயம். அவங்களுக்கு தமிழ் வருமா வராதா, எப்படி பேசுவாங்க. ஆனால் முன்னாடி ஐயரம்மாவை சந்தித்து அவங்க மலையாளி, அவங்களுக்கு தமிழை ரிப்பீட் பண்ண வராது, எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்க. ஐயரம்மா அழகாக எழுதி கொடுத்து அதை நாங்கள் தமிழை இங்கிலீஷில் எழுதணும். ஞாபகம் இருக்குங்களா ஐயரம்மா? இங்கிலீஷில் எழுதி அதை நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வாட்ஸ்அப் பண்ணி அவங்க அதை படிச்சுட்டு வந்து அன்றைக்கி அவ்வளோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ won't believe that he belongs to கேரளா, மலையாளின்ற மாதிரி இருந்திருக்காரு. அவ்வளோ அழகாக தமிழ் அதை சொல்லியிருப்பாங்க. அந்த அப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க எங்களோட இறங்கி செஞ்சாங்க. ஆஃப்டர் த மேரேஜ் ஐ டோன்ட் திங்க் ஐயரம்மா என் ஹஸ்பண்டை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு. ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஐ மீன் இட்ஸ் been 13 years. ஆனால் இன்னும் அந்த பேர் அவங்க மறக்கல. டோனின்னு சொன்னாங்க பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்தளவு நானாச்சும் அவங்களோட இருந்து வாழ்ந்திருக்கேன். என் ஹஸ்பண்டையும் மறக்காமல், என் சகோதரனையும் மறக்காமல், என் தாய் தகப்பன் எல்லோரையும் நினைவு கூர்ந்து அந்த நாள் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. ஐயரம்மா அவர்களை மறுபடியுமாக ஐயரம்மாவிற்கும் ஐயரம்மாவுடைய கணவர் போதகர் பிரசன்ன ஐயருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐயரம்மா கிடச்சிருக்காங்க. இங்கே எத்தனை வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல். 4 years. ஸோ பை நோ நீங்கள் யாருன்னா நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆனாலும் அவங்கள குறித்து ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் கடந்து போக முடியாது. ஆர்காட் லூத்தரன் திருச்சபை போதகர்களிலே மிகவும் இந்த கலைகளில் மிகவும் சிறந்தவர் நம்முடைய விமலா ஐயரம்மா. ஐ மீன் ஷீ இஸ் ட்ரெயின்ட் பர்டிகுலர்லி இன் த ஃபோக் டிபார்ட்மெண்ட். அந்த கிராமிய கலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் தெரிந்தவர்கள ட்ரெயின்டு, அதில் ட்ரைனிங் எடுத்து அதில் ஸ்பெஷலைஸ் ஆனவங்க. எல்லா ஆட்டமும் அவங்களுக்கு தெரியும். ஒயிலாட்டம், கோலாட்டம், எல்லா ஆட்டம் இங்கே ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யங்ஸ்டர்ஸ், யூத் டிபார்ட்மெண்ட், சண்டே கிளாஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஐயரம்மாட்ட நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. நாங்களாம் அந்த காலத்தில் கட்டி கர்ச்சிஃப் ஆடுறது, கோல் ஆடுறது,
அவங்க எந்த சபையில் போனாலும் யாரையும் விட மாட்டாங்க, அது ஒன்று. பட் ஸ்டில், ஏன்னா அவ்வளோ டேலண்ட் அவங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு போதகர்கள் நமக்கு கிடைப்பது சந்தோஷம். ஏன்னா இறங்கி களத்தில் ஆடுறவங்க, இறங்கி களத்தில் ஊழியம் செய்கிறவங்க தான் தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டு போகிற ஒரு சிறப்பான ஒரு ஐரம்மா. She is so blessed and I'm happy that this church has gotten. And உங்கள் எல்லாரையும் பார்க்கறது உண்மையாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருச்சபையின் பிசி அங்கத்தினர்கள், திருச்சபையின் பெரியவர்கள், எல்லா துறையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். The most looking beautiful ladies on this day. ரொம்ப அழகாக ஒரே யூனிஃபார்ம்ல சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. ஸோ ஐ மோஸ்ட் எக்ஸைட்டட் டு see you in the program. எனக்கு இன்னும் இந்த திருச்சபையில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உள்ளே வரும்போது ரொம்ப அழகான டெக்கரேஷன், ஒரு கிறிஸ்மஸ் அப்படி ஒரு 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 என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்தது. உள்ளே நுழைஞ்ச உடனே ஆல்டர், டெக்கரேஷன், ட்ரீ. அந்த எங்கள் சர்ச்சில் டெய்லி பார்த்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் சர்ச்சிலே தான் இருக்கிறோம். ஸோ டெக்கரேஷன் பண்ணுறது ஒன்று நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் இங்கே டக்குன்னு உள்ள வரும்போது இந்த லைட்ஸ், ஆல்டர், டெக்கரேஷன், ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் பயங்கரமாக வந்து ஒரு சந்தோஷம். இன்னும் இந்த சர்ச்சை இன்னும் அழகுப்படுத்துகிற ஒரு விஷயத்த நான் அந்த ஆலய ஆராதனையில் பார்த்தேன். அதையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்லி அவர்களை வாழ்த்துறேன். The young 2 children who is playing keyboard and pad. அழகாக தங்களுடைய தாளந்துகளை சின்ன வயசுல இந்த அழகான young beautiful girl, the most beauty is the way you play the keyboard. அவ்வளோ அழகாக அந்த ஆராதனையை அழகாக்குறீங்க. அழகாக கீபோர்டு வாசிக்கிறாங்க. சின்ன தம்பி அழகாக ட்ரம்ஸ் வாசிக்கிறார். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க பெற்றோர் நான் யார் பார்க்கலாங்களா? 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ங்களா? அக்கா தம்பி, நீங்கள் மம்மி. ஓகே, மம்மி டேடியோட பிளஸ்ஸிங் தான் பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பட் யூ ஹாவ் டு கேரி அவுட் திஸ் டேலண்ட் த்ரூ அவுட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் உங்களுடைய இசை என்ன பண்ணணும், நீங்கள் தொடர்ந்து செல்லும். காலேஜ் போனாலும் காலேஜில் போய் வாசிக்கணும். எனக்கு காலேஜில் போகும்போது நானும் கீபோர்ட், கிட்டார் வாசிப்பேன். காலேஜில் எனக்கு பேரே கிட்டார் கெட்ஸி. ஏன்னா எல்லா ஃபெல்லோஷிப் எல்லாத்துலையும் நான் கிட்டார் கூப்பிடுறாங்க, கூப்பிடல, நான் பாட்டு எடுத்து போய் வாசிச்சுட்டே இருப்பேன். அப்படியாக அப்புறம் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கும் நம்ம போகிற இடத்துல. playing musical instruments. I'm very happy for you. God bless you both. இந்த நாளில் இப்படியாக சந்தோஷமான ஒரு திருச்சபையில் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். முக்கியமாக இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்களாக இருக்கிறீங்க. பெரியவர்கள் இருப்பது திருச்சபைக்கு ஆசீர்வாதம். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய லாங் லைஃபோட உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய விசுவாசம் எல்லாமே பெரியது. அப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள், பெரியவர்கள் இந்த திருச்சபையில் இருப்பது உண்மையாலுமே இந்த திருச்சபைக்கு மிகவும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள கடவுள் என்ன இங்கே அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இது வந்து அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். சுவாமி, இதோ இந்த ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் ஆராதிக்க, குறிப்பாக ஒருங்கிணைந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் கொண்டாட இந்த திருச்சபையாராய் போதகரோடு நாங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். சுவாமி, இதோ எங்கள் நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீர் இதை சந்தோஷமா நிறைவேற்றும்படியாக கேட்கிறோம். இப்பொழுதும் இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்திலே உன் பாதத்தண்டையில் எங்களை கைகளை உயர்த்தி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 36 வரை. நாம் அனைவரும் அறிந்தவர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக சாட்சிகளை சொன்னவர். இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிற 3 விஷயங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். The 3 important points that we are going to share in this morning from the Gospel John 3. Number 1, baptism. இந்த பகுதி நாம் எல்லாவரிடமும் கேட்டிருப்போம். அநேக பிரசங்கங்களை கூட நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த வருடம் நாம் குறிப்பாக நாம் தியானிக்க அழைக்கப்பட்ட 3 விஷயங்கள். நம்பர் 1, பேப்டிசம், ஞான ஸ்நானம். 25ஆம் வசனம்.
நம்பர் 2 ஹியூமிலிட்டி, பணிவு, தாழ்மை, 30ஆம் வசனம். நம்பர் 3 ஃபெய்த், விசுவாசம், கடைசி வசனம் 36. முதலாவதாக பேப்டிசம், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய திருச்சபையில் மிகவும் முக்கியமான ஒரு சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். அது எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் உண்டு. இந்த பேப்டிசம் என்ற ஒரு வார்த்தை இப்பொழுது அநேக டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இருக்கு. இதுல இருக்கும் ஒரு தர்க்கம் என்னன்னா, சைல்ட் பேப்டிசம், அடல்ட் பேப்டிசம், சைல்ட் பேப்டிசம் குட்டா, அடல்ட் பேப்டிசம் குட்டா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் திருச்சபைகளின் மத்தியிலே டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ திடீர்னு நம்ம வேற ஒரு சபை போனோம்னா, நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டீங்களா, இங்கே பெற்றுக்கொள்கிறீர்களா, இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் the one word that Bible gives us is ஞானஸ்நானம், baptism. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் கொடுக்கும் பொழுது எல்லாம் பெரியவங்களா இருந்தாங்க, அதனால அப்படியே முக்கி எடுத்துட்டாங்க. ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று பெற்றோராய், ஞான பெற்றோராய், திருச்சபை பெரியவர்களாய் அதை நாம் முடிவு செய்து குழந்தையிலே பேப்டிசம் கொடுத்து, நீ வளரும் பொழுதே கிரைஸ்ட் ஃபாலோவரா, the one who follows Christ called Christian. So the கிறிஸ்துவ கிரைஸ்ட் ஃபாலோவரா சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே நீ வளருன்னு என்ற ஒரு அடிப்படையிலே சைல்டு பேப்டிசம் கொடுக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு யூத், ஒரு யங்ஸ்டர், பெரியவங்க விசுவாசியா நம்ம சர்ச்சுக்கு வந்து பேப்டிசம் எடுக்க வராங்கன்னா, அப்போ ஐயரம்மா சொல்றாங்களா, இல்லை குழந்தை தான் வேணும், நீங்க சின்னதுல தான் கொடுப்போம், இல்லை இல்லையா, வளர்ந்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். The one point in baptism is that we are getting into Christ life and following the Christ life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ கிறிஸ்து சொல்கிற விஷயங்களை, அவர் குறிப்பிட்ட காரியங்களை பின்பற்றி அதன்படி ஒரு கிறிஸ்துவ சாட்சியாய் வாழ்வது தான் பேப்டிசம். இதுல இந்த பேப்டிசம் அந்த பேப்டிசம் என்றது we don't have to debate or have a discussion on that. நிறைய பேர் இப்படி வந்தாலும் you can avoid, ஏன்னா அது முக்கியம் இல்லை. பேப்டிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஆராதனை ஒழுங்குல கூட பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த விசேஷ நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே ஆராதனையில நிசைய பிரமாணம், நிசை விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. அதுல கவனிச்சிங்கன்னா ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஸோ ஒரு ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் நமக்கு முக்கியம். அதை தான் யோவான் ஸ்நானகனும் செய்தார். அதே தான் இயேசுநாதர் அவர் ஊழியத்திற்குள்ளாக அழைக்கப்பட்ட பொழுது அவரும் செய்த ஒரு விஷயம். இதில் நீயா நானா என்று பார்க்காமல், அடல்டா சைல்டா என்று யோசிக்காமல் பேப்டிசம் கொடுத்து ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர்களை, மக்களை தன்னுடைய டிசைபிள்ஸாக அவர் அழைத்து தேர்ந்தெடுத்தார். அதற்கு நாம் எடுக்கிற ஒரு பேப்டிசம் இந்த காலகட்டத்தில் சைல்டு பேப்டிசமாக இருக்கலாம், அடல்ட் பேப்டிசமாக இருக்கலாம். ஆனால் அந்த பேப்டிசம் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதா? மோஸ்ட் ஆஃப் அஸ், இப்போ நான் கூட சைல்டு பேப்டிசம் தான் சர்ச்சில், ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் உணர்கிறேனா? என்னுடைய when we get matured, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, நம்மளுடைய மென்டல் மெச்சூரிட்டி, நம்மளுடைய ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி ஒவ்வொரு காலகட்டங்களில், ஆண்டுகளில் மாறும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்படுகிறேனா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளாக இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. நம்மளை பார்த்து நிறைய பேர் உங்களை கேட்டிருக்காங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பு என்ன? ரட்சிப்போட அதெல்லாம் புதுசாக மேலேருந்து இறங்குமா? இன்னும் இட்ஸ் தட் நம்ம பேப்டிசம் எடுக்கும் பொழுதே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம அறியாமையில் எடுக்கிற ஒரு சாக்ரமெண்ட். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வளர அதை நாம் என்று உணர்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பாக அதை உணர்ந்தவர்களாய் தான் நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி நம் வாழ்க்கையை மாற்றிருக்கிறதா? குறிப்பாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் மாற்றிருக்கிறதா? இங்க இருக்க யங் சில்ட்ரன் எல்லாம் பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஈவன் when I was in schooling எல்லாம் முடிச்சு காலேஜ் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டம், தனிமையான ஒரு கட்டத்தை பார்க்க தொடங்கினேன். ஏன்னா மம்மி டேடி கூட இருக்கும்போது மம்மி டேடி கூடவே சர்ச்சுக்கு போகணும், அது ரூல் மாதிரி.
8 மணி ஆனால் சர்ச்சுக்கு போயிடணும், கோயரில் 8:30 உட்காந்துடணும், சர்ச் பண்ணணும், சண்டே கிளாஸ், யூத்து, பாடணும், எல்லாம் செய்யணும். அது ஒரு கண்டினியூஸ் ரொட்டீனாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக ஆரம்பிக்கும் பொழுது அதை நான் தொடர்ந்து செய்கிறேனா? மம்மி டாடி இருக்கும்போது காலையில் எழுந்து பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. ஆனால் தனியாக இருக்கும் பொழுதும் அதை நான் செய்கிறேனா? அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட என்னுடைய ஊழியம் என் வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியாக மாற்றுகிறது? இப்படிப்பட்ட காலகட்டங்கள் மிகவும் முக்கியம். நம்முடைய பாப்டிசம் என்றது ஒரு சாக்ரமெண்டாக, ஒரு சடங்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறதா? நாம் வழி நடத்தப்படுகிறோமா? அதில் நான் இருக்கிறேனா? அது எந்த ஏஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. either it could be a 5, 10 or 15 or even 50, 60, whenever it is. But am I following the Jesus according to the baptism that I've taken? Number 2, humility, பணிவு. நாம் வாசித்த சுவிசேஷ பகுதியிலே 30வது வசனம், யாராவது வாசியுங்கள். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த ஹோல் பேசேஜ்ல என்னை மிகவும் பாதித்த ஒரு வசனம் இது. வெரி ஸ்மால் லைன், ஒரே லைன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டார். அவர் பெருக நான் சிறுக. இந்த தாழ்மை பணிவு என்பது நம் வார்த்தைகளில் மட்டும் இருக்கிறதா, நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? யோவான் ஸ்நானன் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்களேன். ஏன்னா இவர் தான் முன்னாடி வந்தார், பட் ஸ்டில் he accepted the truth, he accepted Christ as first. அதுக்கப்புறம் தான் நான். அந்த acceptance, humility, அந்த தாழ்மைக்கு முன்பதாக நாம் ஒற்றுக்கொள்வது, acceptance லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயமோ